வணக்கம். இன்னைக்கு பகவத்கீதையின் 10வது அத்தியாயமான விபூதி யோகத்தை பத்தி தாங்க பேசப் போறோம். இதுல கிருஷ்ணர் தன்னுடைய பெருமைகள், ஐஸ்வர்யங்கள், தன்னுடைய கல்யாண குணங்கள் இத பத்தி விவரமா அர்ஜுனனுக்கு சொல்றாரு. இவரை பத்தின பெருமைகள் எல்லாமே நம்ம நிறைய இதிகாசம், புராணம், வேதங்கள் எல்லாத்துலயும் கேட்டிருப்போம். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் யாரு, அவர் எடுத்த அவதாரங்கள் என்ன, இத மாதிரி நிறைய கேட்டிருப்போம். ஆனா அர்ஜுனனுக்கு ஒரு ஆசை. அவரோட பெருமைய அவர் வாயாலேயே கேட்கிறோம். கிருஷ்ணர் வாயாலேயே கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு. அதனால கிருஷ்ணர் கிட்ட கேட்கிறாரு. உன்னுடைய பெருமைகள் என்னன்னு விவரமா சொல்லு. விரிவா சொல்லு. அத கேட்டு சந்தோஷம் அடையணும்னு எனக்கு ஆசை அப்படிங்கிறாரு. அவர் ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்குறாரு. சூரியனா இருக்கிறேன், சந்திரனா இருக்கிறேன், பிரம்மனா இருக்கிறேன், ருத்ரனா இருக்கிறேன், ஸ்கந்தனா இருக்கிறேன்னு ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்குறாரு. எனக்கு பிடிச்சது கருடன். அவர் கருடனாவும் இருக்கிறாரு. மாதங்களில் மார்கழியே இருக்கிறாரு. சரி, ஓகே. நாம இருக்கிறதோ குருஷேத்திர போர். இந்த குருஷேத்திர போருக்கும் பகவானோட பெருமைகளுக்கும் என்ன சம்பந்தம்? யாராவது போர் முனையில நின்னுகிட்டு எதிரிக்கோட சண்டை போடாம ஒருத்தரோட பெருமைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ ஆர்வம் காட்டுவாங்களா? அர்ஜுனனுக்கு ஏன் இவ்வளோ ஆர்வம் வந்தது? எதிரில அத்தனை கௌரவர்கள் இருக்காங்க. அவங்க கூட சண்டை போட்டே ஆகணும். இந்த போரால நிறைய பேர் சாக போறாங்க. அதுவும் தெரியும். அதனாலதான் இந்த கான்வர்சேஷனே ஆரம்பிச்சது. பகவான் நிறைய விஷயங்கள் சொல்றாரு. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தெளிவுக்கு வராரு நம்ம அர்ஜுனன். இந்த நிலையில சண்டை போடுறது இல்லாம கிருஷ்ணனோட பெருமைகளை ஏன் கேட்கணும்னு அர்ஜுனன் ஆசைப்பட்டாரு? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட், கிருஷ்ணரோட வார்த்தைய அர்ஜுனன் மீறுவாரா? யோசிச்சு பாருங்க. எப்படி இருந்தாலுமே கிருஷ்ணர் ரொம்ப நெருங்கிய உறவினர், உற்ற நண்பர். அப்படி இருக்கும்போது கிருஷ்ணர் நீ எனக்காக செய் அப்படின்னா அர்ஜுனன் சட்டுன்னு செய்ய போறாரு. விடுடா பாத்துக்கலாம். ஏன்னா நண்பர்களுக்குள்ள பேசும்போது விடுடா பாத்துக்கலாம், வா இந்த வேலையை முடிக்கலாம் அப்படின்னா யாரா இருந்தாலும் உற்சாகத்தோட செய்ய போறாங்க. அப்படி கிருஷ்ணர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அர்ஜுனன் சண்டை போடவே ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த 18 நாள் உபதேசமே தேவைப்பட்டிருக்கவே பட்டிருக்காது. ஆனா இதெல்லாம் யாருக்காக சொல்றாரு? அர்ஜுனனுக்காக மட்டும் இல்ல, நம்மள மாதிரி சாதாரண மனிதர்களுக்காகவும் தான். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பாட்காஸ்ட்ல எல்லாமே பார்த்தோம். ப்ரீவியஸ் அத்தியாயம் எல்லாமே பார்த்தோம். ஆத்ம தரிசனம்னா என்ன, ஆத்மாவோட தன்மைனா என்ன, தியானம்னா என்ன, கர்ம யோகம்னா என்ன, பக்தி யோகம்னா என்ன, சாங்கிய யோகம்னா என்னன்னு நிறைய பார்த்தாச்சு. இந்த பக்தி யோகத்துக்கு நமக்கு ஒரு தெய்வம் கண்டிப்பா தேவை. தியானம் பண்றதுனாலும் ஒரு தெய்வம் கண்டிப்பா தேவை. ஏன்னா நம்ம சட்டுன்னு கண்ணை மூடிக்கிட்டு ஒருத்தரை கற்பனை பண்ணிக்கிட்டு நம்மளால உக்காந்துருக்க முடியாது. ஒரு சீனரிய நினைச்சுக்கிட்டும் நம்மளால தியானத்துல ஈடுபடவும் முடியாது. நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸை நமக்கு பிடிச்ச நபர்களோடவோ அல்லது நமக்கு பிடிச்ச தெய்வத்திடமோ தான் நம்மளால அந்த ஃபோக்கஸை கொண்டு வர முடியும். அதுதான் மெடிடேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தெய்வத்தோட ரூபம் என்ன, பெருமைகள் என்னன்னு நமக்கு தெரிய வந்தது அப்படின்னா நமக்கு அவர் மேல ஒரு ஈர்ப்பு, ஒரு அன்பு, ஒரு காதல் அது மலரும். இப்போ நீங்க நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு டீனேஜ் வந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த வயசுல ஒரு இன்ஃபாக்சுவேஷன் வரும். அது அந்த ஏஜ் தாண்டி வரும்போது காதலா மாறும். அது அப்புறம் கல்யாணத்துலயும் முடியும். சம்டைம்ஸ் சில காதல்கள் தோத்தும் போயிருக்கு. காதலிக்கிறவங்களோட மனசு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு பெண் ஒரு ஆணை காதலிக்கிறாங்க அப்படின்னா அவங்களையே தான் 24 மணி நேரமும் நினைச்சிட்டு இருப்பாங்க.
இது இந்த காலத்து காதல விட்டுருங்க. ஃபோன் இருக்கு, மீடியா இருக்கு, எல்லாமே இருக்கு. ஃபோனே இல்லாத காலத்துக்கு நம்ம போயிரலாம். குருஷேத்திர போர் டைம்க்கே போயிரலாமே! ஃபோன் இல்ல, ஒண்ணும் இல்ல. நம்ம ருக்மிணி தேவியே கிருஷ்ணருக்கு எப்படி காதல் கடிதம் எழுதுனாங்கன்னு ஞாபகம் இருக்கா? ம். அந்த மாதிரி காலத்துக்கு போயிடலாம். ருக்மிணி தேவி கிருஷ்ணன பத்தின பெருமைகள் எல்லாமே ஒரு பிராமணர் மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சுக்க அவர் சின்ன வயசுல பிறந்ததுலேருந்து அவர் அவர் பண்ணுன லீலைகள், அவர் நடத்தின அதிசயங்கள், இதெல்லாத்தையும் ஒவ்வொன்னா தெரிஞ்சு தெரிஞ்சு, கேட்டு கேட்டு தெரிஞ்சு, அதுல ஈர்ப்பு அதிகமாகி, அவர் மேல அவரை பார்க்காமலே ருக்மிணி தேவிக்கு கிருஷ்ணன் மேல காதலே வந்துடுச்சு. இந்த காதலை இன்ட்ரோடியூஸ் பண்ணது ருக்மிணி தேவி தான். பார்க்காமலே காதல். இதெல்லாம் இப்ப நெறைய ஃபிலிம்ஸ்ல வந்துடுச்சு. இந்த பார்க்காமலே காதலும்போது, அந்த மனசு வந்து ஒரு உருவத்த கற்பனை பண்ணி வைக்கும். ஏன்னா கிருஷ்ணன பத்தி அந்த பிராமணர் சொல்றாரு. அவரோட மேனி நீல வண்ணமா இருக்கும். அவரோட கண்கள் தாமரையா இருக்கும். அப்ப நமக்கு என்ன ஆகும்? அப்படியே அது கற்பனையில நாமளும் வந்து ஒரு ஸ்கல்ப்டர் ஆயிடுவோம். நாமளும் அத வடிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்படிதான் ருக்மிணி தேவிக்கும் தான் மனசுல அந்த கிருஷ்ணரோட ரூபத்த அவங்களே மனசுல வரைய ஆரம்பிச்சு, அதையே காதலிக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்களுக்கு வந்த காதல் பக்தியோட வந்த காதல். ஒரு நட்பா, அதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணி, அதுக்கப்புறம் அவரு கூட நட்பா மாறி, அதுக்கப்புறம் காதலா மாறுனது. ஏன்னா, யாருக்குமே ஒருத்தர் மேல சட்டுன்னு காதல் வந்துடாது. ஒருத்தர பத்தின பெருமைகள, அவர அவருடைய ஒழுக்கம், நடைமுறை, இது எல்லாமே கேட்க கேட்க அது நமக்கு வந்து உள்ள வந்து நம்ம உள்வாங்குவோம். அது நம்ம கூட ரிலேட் ஆகி, நமக்கு அது ரொம்ப புடிச்சு போயிருந்துச்சுன்னா, அவங்க மேல அதீத அன்பு நம்மளையே அறியாம வளர ஆரம்பிக்கும். அதுதான் இங்க கிருஷ்ணரும் சொல்றாரு. ருக்மிணி தேவிக்காவது ஒரு பிராமணர் கிடைச்சாரு. அவரு ஒண்ணு விடாம, ஒரு விஷயத்த கூட விடாம, கிருஷ்ணனை பத்தி சதா சர்வகாலமும் எப்ப டைம் கிடைச்சாலும் ருக்மிணி தேவிக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஆனா நம்மள மாதிரி மனுஷங்களுக்கு யோசிச்சு பாருங்க. கிருஷ்ணரை விரும்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா கேட்க நாம தயாரா இருக்கிறோமா? கேட்க நமக்கு செவிகள் இருந்தும் நாம கேட்கறதும் இல்லை. கேட்கறதுக்காக உக்காந்தாலும் அதுல முழு கவனத்தோட கேட்கிறோமா? இல்ல. அதனாலதான் எல்லாருக்கும் பொதுவா நானே சொல்றேன் அப்படின்னு கிருஷ்ணர் இந்த குருஷேத்திர போர்ல அர்ஜுனன் மூலமா நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவருடைய பெருமைகளை கேட்கறதுனால நமக்கு என்ன பலன்? யோசிச்சு பாருங்க. ருக்மிணி தேவிக்கு வந்த மாதிரிதான். ருக்மிணி தேவி அவங்க மேல அப்படியே சிறு அன்பு வந்த காதலா மலர்ந்த மாதிரி, நமக்கு அட்லீஸ்ட் அவர் மேல ஒரு அன்பாவது வளர வேண்டாமா? அதுக்காக தான். ஏன்னா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய கோவில்கள் எல்லாமே கட்டி வச்சிருக்கோம். நிறைய எல்ல தெய்வம் இருக்கு, குலதெய்வம் இருக்கு. அப்புறம் அப்பப்ப எங்கேயாவது ஒரு புது சுவாமியை நாமளே உருவாக்கிடுறோம். ஏதாவது ஒரு அதிசயம், மேஜிக் நடந்துச்சா அப்படின்னா நாம அவங்க மேல ஒரு ஈர்ப்பை உண்டாக்கிடுறோம். அவங்களுக்காக ஒரு கோவிலே நம்ம கட்டுறோம். அது சாமியா இருந்தாலும் சரி, ஆசாமியா இருந்தாலும் சரி. ஏன்னா இது நாம அவங்க மேல வச்சிருக்கிற அன்பின் வெளிப்பாடு. அவங்களுக்காக நாம கொடுக்கிற ஒரு அடையாளம். அதுதான் கோவில். அந்த கோவில நம்ம மனசு இருந்துச்சு அப்படின்னா, அந்த மனசுல அந்த பகவான கொண்டு வந்து நிறுத்துறது ரொம்ப கஷ்டம். ஆனா நிறுத்திட்டா
நம்ம மனசும் சரி, புத்தியும் சரி, நேர் வழியில போய்க்கிட்டே இருக்கும். நாம யார் கூட அதிகமா பழகுறோமோ, அவங்களுடைய புத்தி தான் நமக்கும் வரும். யோசிச்சு பாருங்க. நீங்க பழகுற ஒரு நண்பர் எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறாரு. எதுக்கு எடுத்தாலும் திட்டுறாரு. எரிஞ்சு விழறாரு. ஆனா நீங்க அவர் கூட தான் இருந்தே ஆகணும் அப்டின்னா, நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா, நீங்க அவர மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவீங்க. இதே உங்களுடைய நண்பரோ, இல்ல வேலை செய்ற இடத்துல இருக்கிற ஒரு நபரோ, நீங்க குளோஸா வொர்க் பண்ற ஒரு கலீக் ரொம்ப சோம்பேறியா இருக்கிறாரு. எந்த வேலையுமே செய்ய மாட்டேங்கிறாரு. அலட்சியமா இருக்கிறாரு. அவரு கூடவே நீங்க நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. இது இந்த பழக்கம் உங்களுக்கு நாளுக்கு நாள் வந்து என்ன ஆகும் அப்டின்னா, அவருடைய குவாலிட்டீஸ வந்து நீங்களும் இன்கார்ப்பரேட் பண்ணிப்பீங்க. நீங்களும் அதே மாதிரி மாறிடுவீங்க. இதே நீங்க வேலை செய்ற இடத்துல உங்க கூட வேலை பார்க்குறவரோ, இல்ல உங்களுக்குரிய மேலதிகாரியோ ரொம்ப சுறுசுறுப்பா, பெர்ஃபெக்ட்டா டைமிங் எல்லாமே பார்த்து ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணி செய்றாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க அவர் கூட பழக பழக, நீங்களும் அவர மாரியே மாறிடுவீங்க. நீங்களும் டைம் கீப் அப் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஸ்ட்ரிக்ட்டா இருப்பீங்க. வேலையில பெர்ஃபெக்ட்டா இருப்பீங்க. அப்போ நம்ம பழகுற பழக்கத்துக்கும், நம்மளு நம்முடைய கேரக்டர்ஸ்க்கும் நெறைய தொடர்பு உண்டு. இந்த பழமொழி சொல்வாங்க இல்லையா? "பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும்." அந்த மாதிரி தான். நம்ப யார் கூட சேர்றோமோ, அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உங்களையே அறியாம நமக்குள்ள வந்துரும். ஏன்னா, அது வந்து இயற்கை. ஏன்னா, நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க மேல இன்ஸ்பயர் ஆயிருப்பீங்க. ஒரு இம்ப்ரஷன் வந்திருக்கும். இதுதான் இங்க நுணுக்கமான ஒரு விஷயமே. அவங்க எவ்ளோ கெட்டவங்களா இருந்தாலும், நீங்க அவங்க கிட்ட இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கூட நீங்க நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு அவங்களுடைய கேரக்டர்ஸ் அப்டியே வந்துரும். அவங்க செய்ற மாதிரியே நீங்களும் செய்ய ஆரம்பிச்சுருவீங்க. என்னைக்குமே வந்து நம்ப இன்ஸ்பயர் ஆகலாம். ஏன்னா, யார்கிட்ட இருந்து வேணாலும் நம்ம இன்ஸ்பயர் ஆகலாம். அது வந்து நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. பட் இம்ப்ரெஸ் ஆனோன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மள ஓவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க இம்ப்ரெஸ் ஆகுறத குறைச்சுக்கோங்க. அது ரொம்ப நல்லது. ஏன்னா, நம்ம யார பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறோமோ, அவங்க நல்லவங்களாவும் இருக்கலாம், கெட்டவங்களாவும் இருக்கலாம். நல்லவங்களா இருந்தா நீங்க ரொம்ப லக்கி. பட் கெட்டவங்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அன்ஃபார்ச்சுனேட் சிச்சுவேஷன் தான். உங்களால வந்து அது ஒரு பெரிய ட்ராப் மாதிரி ஆயிடும். அது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அது கேடா முடிஞ்சிடும். அதனால தான் கிருஷ்ணர் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்றாரு. நீங்க பழகுற பழக்கம், நபர் எப்பேர்ப்பட்டவர்ன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்டின்னா, அது உங்கள இம்ப்ரெஸ் பண்ணும். இம்ப்ரெஸ் ஆச்சு அப்டின்னா, போக போக இன்ஸ்பயர் பண்ணும். இன்ஸ்பயர் ஆச்சுன்னா, அத நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுதான் இங்க கிருஷ்ணர் சொல்ல வராரு. அதனால தன்னுடைய பெருமைகள் என்ன அப்டின்னு சொல்றாரு. இந்த உலகத்திலேயே எல்லாமாவும் இருக்கிறதே நான் தான். இந்த உலகத்துல வாழ்ற அனைத்து அசையும் அசையா பொருட்கள் யாவுமே என்னுடைய மேனியா தான் இருக்கு. உடம்பா தான் இருக்கு அப்படின்ட்டாரு. நாம எல்லாருமே அவருடைய பார்ட் தான். அப்புறம் எப்படி நாம வேற, அவர் வேறன்னு பிரிச்சு பார்க்க முடியும்? யோசிச்சு பாருங்க. நானே அவருக்கு சொந்தமானவ அப்படிங்கும்போது, நான் இந்த உலகத்துல யாருக்காக, எதுக்காக பயப்படணும்? சரி பயப்படுறோம், பயப்படலங்கிறத விடுங்க. அட்லீஸ்ட் ஒரு தைரியமாவது வரும் இல்லையா? நம்ம படைச்ச பகவான் நம்ம கூட சதா சர்வகாலமும் அந்தர்யாமியா எனக்குள்ளேயே இருக்கிறாரு. என்னை சுத்தி இருக்கிற மனுஷங்களுக்குள்ளேயே இருக்கிறாரு. என்னை சுத்தி இருக்கிற அசையா ஜட பொருட்கள்லயும் இருக்காரு. யோசிச்சு பாருங்க. நம்மள நம்மள சுத்தி இருக்கிற எத்தனையோ பொருட்கள் நமக்கு ஆபத்தை விளைவிக்க கூடியதா தான் இருக்கும்.
ஆனா, நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சும், தெரியாமலும் வர ஆபத்துக்கள் பல. அதிலிருந்து பகவான் நம்மளையே புரொடெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. அது எல்லாமே மேஜிக்கா தான் நடக்குது. ஏன்னா, எல்லாமே அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. இது சொல்லும்போது எனக்கு ஒரு இன்சிடென்ட்ஸ் ஞாபகம் வருது. நாங்க எல்லாருமே பழனிக்கு போயிருந்தோம். அது வந்து பைபாஸ் ரோடு. 4 வே பைபாஸ் ரோடு. நான் கார்ல உட்காந்துருந்தேன். ரொம்ப சின்ன பொண்ணு. கார்ல உட்காந்துருந்தேன். நாங்க ஸ்ட்ரெயிட்டா போய்க்கிட்டு இருக்கிறோம். அந்த பக்கம் எங்களுக்கு சைடா வர ஒரு வண்டி, நான் அந்த விண்டோ வழியா நான் பார்க்கும்போது, இங்க தான் இந்த கார நோக்கி தான் வருதுன்னு என் மனசுக்கு நல்லாவே தெரியுது. அது ஃபிராக்ஷன் ஆஃப் எ செகண்ட் எங்க கார மோதிடுச்சு. மோதி டிரைவருடைய அலர்ட் அவர் தெளிவா இருந்தனால, ரொம்ப அவேரா இருந்தனால, கார் பள்ளத்துல விழ வேண்டியது போய் அந்த நுனியில நின்னுச்சு. நாங்க எல்லாருமே அன்னைக்கு உயிர் பொழச்சோம். அன்னைக்கு செத்துருக்கிறோன்னா, இந்த பாட்காஸ்ட்டுக்கு இதுக்கெல்லாம் நான் இருந்திருக்கவே மாட்டேன். ஆபத்து எங்க வேணாலும், எப்ப வேணாலும் வரும். ஆனா ஒவ்வொரு பொருட்கள்லயுமே அவர் தான் இருக்காரு. இதே மாதிரி நான் காலேஜ்க்கு போகும்போது அப்படிதான். அங்கெல்லாம் நெறைய தென்னை மரம் இருக்கும். நான் கேஷுவலா பேக் எடுத்துக்கிட்டு நான் பாட்டுக்கு என் கிளாஸ் ரூமுக்கு போய்க்கிட்டே இருக்கிறேன். ஒரே ஒரு ஸ்டெப்பு நான் முன்னாடி எடுத்து வைக்கிறேன். என் பின்னாடி அந்த தென்னை மரம் மட்டும் கீழ விழுது. தென்னந்தோப்பு. அங்க சுத்தி இருந்தவங்கலாம் ஷாக் ஆயிட்டாங்க. நான் அப்படியே கேஷுவலா வந்துட்டேன் நானும். மயிரிழையில தப்பிச்ச மாதிரி தான். இல்லைன்னா என் தலையில அங்க தென்னை மரத்துல இருந்து விழுந்துருந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான். என் மண்டை கண்டிப்பா பொளந்திருக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். நம்மளால எல்லா பொருட்களையும் பகவான் இருக்காருன்னு எல்லா நேரத்துலயும் நெனச்சுக்கவும் முடியாது. இது பண்ணவும் முடியாது. பிராக்டிகல் கிடையாது. ஏன்னா நாம அந்த அளவுக்கு பக்குவப்படவே இல்ல. ஆனா, எல்லா பொருளையும் அவர் இருக்காருங்கிற ஒரு உணர்வு, ஏதாவது ஒரு நிமிஷம் உங்க மனசுல பதிய வச்சுக்கிட்டீங்கன்னா, அது போதும். அதுக்காக தான் அவரு இவ்ளோ விஷயங்கள் கிருஷ்ணன் சொல்றார். ஏதாவது ஒரு நேரத்துல அந்த ஒரு பொருள் அந்த தென்னை மட்டையில அவர் இருக்கிறதுனால தான் நான் மயிரிழையில தப்பிச்சேன். அந்த ஒரு ஸ்டெப் எனக்குள்ள இருக்கிறதுனால தான் நான் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கவும், அது கீழ விழறதுக்கும் 2ம் கரெக்ட்டா இருந்துச்சு. அதே மாரி அந்த கார் எங்களையும் மோதுறதுக்கும், அந்த டிரைவருக்குள்ள அந்த பகவான் இருந்ததுனால தான் நாங்க மயிரிழையில தப்பிச்சோம். எல்லா இடத்துலயுமே நீக்கமற அவர் தான் நிறைஞ்சிருக்காரு. அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அப்ளை பண்ண 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 தான் நம்மளால அத பார்க்க முடியும். எத்தனையோ பக்தர்கள் ஒவ்வொரு பொருட்கள்லயும் ஏன் ஒரு இலையில கூட நீம் கரோலி பாபா பத்தி ஒரு இது படிச்சிருக்கேன். அவர் இருந்த அந்த மரத்துல ஒவ்வொரு இலையிலுமே ராம, ராம, ராமன் தான் எழுதியிருக்குமாம். எனக்கு அத போய் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அந்த மாதிரி ஒவ்வொரு அணுவிலும் அணுவாகவும் இருக்கிறது தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அதுதான் நான் இந்த விபூதி யோகத்துல கத்துக்கிட்டது. அப்புறம் அவருடைய கல்யாண குணங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். நாம யார்கிட்ட அதிகமா பழகுறோமோ, அவங்களுடைய பழக்கம் நமக்கு அப்படியே வந்துடும். கிருஷ்ணர் கிட்ட இருந்து நெறைய பேர் நெறைய கெட்ட விஷயங்கள கத்துக்கிறாங்க. ஆனா அவருடைய நல்ல குணங்களும் நம்ம நெறைய கத்துக்கணும். அவர் முகத்துல என்னைக்குமே அந்த சிரிப்பு மாறவே மாறாது. எந்த நிலையிலயுமே. அதே மாதிரி கிருஷ்ணரை நம்பி வந்தவங்கள அவர் என்னைக்குமே கைவிட்டதே இல்ல. அவர் வாழ்ந்த காலத்திலும் சரி, இப்பவும் சரி. அவரை நினைச்சு மனசார பக்தியோட அவருடைய நாமத்தை சொல்லி அழைக்கும்போது, அவர் ஏதாவது ஒரு ரூபத்துல நமக்கு அருள் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு.
அப்ப அந்த காலத்துல வாழ்ந்த பாண்டவர்களுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு உதவியா இருந்திருப்பாரு. அவர் கூடவே பழகி, அவர் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அவர் கூடவே வாழக்கூடிய பாக்கியம் கிடைச்ச பாண்டவர்களும் சரி, உத்தவர்களும் சரி, மத்த கோபியர்களும் சரி, அவருடைய பல நல்ல குணங்கள தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலவே அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதா இருந்தது. அதே சமயத்துல துரியோதனனும், அவர்களுக்கு கூட பிறந்தவர்களும் சரி, சகுனி கூடவே அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால, அவங்களுக்கு சகுனியோட புத்தியே அதிகமா வந்துடுச்சு. கர்ணனும் துரியோதனன் கிட்ட இம்ப்ரெஸ் ஆன ஒரே ஒரு விஷயம், அவர் செஞ்ச பல தப்புகள அப்படியே மறைச்சிடுச்சு. அதனால அவரும் செஞ்சோற்ற கடனுக்காக அவருக்கே உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலையில போய் மாட்டிக்கிட்டாரு. யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையிலயும் இப்படிதான். நீங்க எங்கேயாவது பார்க்கிற ஏதாவது ஒரு நபரோ, நீங்க வேலை செய்யற இடமா இருக்கலாம், இல்ல வெளியில எங்கேயாவது போகும்போது இருக்கலாம், இல்ல இப்ப எல்லாம் நிறைய சோசியல் மீடியா வந்துடுச்சு. Facebook, Instagram அது இதுன்னு நிறைய வந்துடுச்சு. அதுல நீங்க சந்திக்கிற நபராவும் இருக்கலாம். அவங்க பேசுற ஒரு சில 2 வார்த்தைகள கேட்டுட்டு இம்ப்ரெஸ் தயவு செஞ்சு ஆயிடாதீங்க. இம்ப்ரெஸ் ஆகுறதோட பின் விளைவு ரொம்ப மோசமானதா இருக்கும். ஒரு நல்ல பர்சன் கிட்ட இம்ப்ரெஸ் ஆனீங்க அப்படின்னா நல்லதுதான். இதே ஒரு கெட்டவன் கிட்ட இல்ல ஒரு சைக்கோ கிட்ட இம்ப்ரெஸ் ஆனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இங்க கர்ணன் துரியோதனன் பத்தின எந்த ஒரு விஷயமுமே அவருக்கு தெரியல. ஆனா அவர் கொடுத்த அந்த கௌரவமும் பட்டமும் கர்ணனை இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. அந்த இம்ப்ரெஸ் பண்ணதுனால துரியோதனனுக்காக தான் எதையும் செய்ய தயாரா இருக்கிறேன் அப்படிங்கிற லெவலுக்கு இவர் வந்துட்டாரு. அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக. இது இவருக்கு அந்த இம்ப்ரெஸ் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். இவர் அங்க துரியோதனன் கூட போய் சேர்ந்திருப்பாரா அப்படிங்கிறது சந்தேகம்தான். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லயும் நாம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நான் உங்ககிட்ட சொல்றது ஒண்ணே ஒண்ணுதாங்க. யாருக்கிட்டையும் இம்ப்ரெஸ் ஆகாதீங்க. இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி உங்களுடைய மைண்ட ரொம்ப வீக்கா வச்சுக்காதீங்க. வீக்னா ரொம்ப ஃப்ராஜைலா வச்சுக்காதீங்க. மென்மையானதா இருக்கக்கூடாது. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இம்ப்ரெஸ் ஆகுறது, அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுறது, அப்புறம் அவங்களையே நினைச்சிட்டு இருக்கிறது, அவங்கள பத்தியே பேசி பேசி அப்புறம் அவங்களுடைய கேரக்டர்ஸ் அப்படியே ஃபாலோ பண்றது, அப்புறம் அவங்க கெட்டவங்கன்னு தெரிஞ்சா அதை உங்களால அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியாது. நீங்க அவங்களுக்காகவே டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்ப கர்ணன் துரியோதனனுக்கு பண்ண மாதிரி. அப்போ என்ன ஆகும்? உங்களுடைய வாழ்க்கை தான் போகும். எல்லார்கிட்டயும் இன்ஸ்பயர் ஆகலாம். சின்ன சின்ன விஷயங்கள் கத்துக்கலாம். ஏன்னா ஒருத்தர்கிட்டயே நம்ம இன்ஸ்பயர் ஆகவோ, மோட்டிவேட் ஆகவோ முடியாது. ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒவ்வொரு விஷயம் கத்துக்கலாம். அன்னப்பறவை மாதிரி. நல்ல விஷயத்த மட்டும் கத்துக்கிட்டு, கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி போடுற மாதிரி, அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் கத்துக்கிட்டு, அவங்களையும் அவங்க கிட்ட இருக்கிற அந்த கெட்ட விஷயங்களையும் அவங்களோடவே தள்ளி விட்டுருங்க. அதுதான் இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப நல்லது. அப்ப ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் கம்மியா ஆகுமே அப்படின்னா நல்லது தானே. நமக்கு இந்த மாதிரி நம்மளோட மனச நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும் அப்படின்னா, டூ மச் ஆஃப் அட்டென்ஷன் இருக்கவே கூடாது. நெறைய நண்பர்களோ, உறவினர்களோ நம்மள சுத்தி இருந்தாங்க அப்படின்னா, நீங்க உங்களுக்கான செல்ஃப் கேர் எடுத்துக்கவே மாட்டீங்க. அவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுலயே காலம் போய்க்கிட்டே இருக்கும். அப்புறம் உங்களுக்காக நீங்க எப்பதான் வாழப் போறீங்க? சரி, நான் இந்த விபூதி யோகத்துல கத்துக்கிட்டது ஒரு விஷயம் தான். பகவானோட பெருமைகள் கேட்க கேட்க நாம அத உள்வாங்கும்போது, நாமளும் நம்ம வாழ்க்கையில அத கடைபிடிப்போம். அது கிருஷ்ண அவதாரத்துல மட்டும் இல்ல. அவர் எடுத்திருக்கிற இன்னும் பல்வேறு அவதாரத்துல இருந்தும் அவருடைய நல்ல குணங்கள, கல்யாண குணங்கள கேட்டு தெரிஞ்சுக்கணும்.
படிச்சும் தெரிஞ்சுக்கலாம். அத வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா கடைபிடிக்கும்போது, நமக்கு அவருடைய நெனப்பு வந்துகிட்டே இருக்கும். இப்போ பிரகலாதன்னு எடுத்துக்கலாம். அந்த பிஞ்சு மனசுல மாறாத, அசையாத பக்தி. அத நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த நரசிம்மர் அந்த பிஞ்சு குழந்தைக்காக சட்டுன்னு வந்தாரு. அந்த மாதிரி நான் ஏதாவது ஒரு பிரச்சனையில இருக்கும்போது வருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய குடுக்கும். அது என் மனசுல பதியும். அப்ப என்ன ஆகும்? எனக்கு அந்த நரசிம்மரோட ரூபமும், அவருடைய அந்த ஸ்டோரியும், அவரு செஞ்ச அந்த மிராக்கிளும் என் மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். அப்போ என்னால அவரையே முழுமையா நினைக்க முடியும். என் மைண்ட சேனலைஸ் பண்ண முடியும் அவர நோக்கி. அப்போ தியானம் கைகூடும். இதுதாங்க இந்த விபூதி யோகம். தேங்க் யூ.